வணக்கம் ட்ரேடர்ஸ் ஆசை. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் என்ன மாதிரி நம்ம ட்ரேட்ஸ்லாம் இன்னைக்கு பொழுதுக்கு வந்து எடுத்திருந்தால் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வராங்க. ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஒரு வேளை புதுசாக வந்து இந்த பதிவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற 48 வீடியோஸையும் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் வந்து புரியும். நான் தினமும் கூட என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி வந்து எதிர்பார்ப்போடு நம்ம இந்த வாரத்தை வந்து ஆரம்பித்தோம், அது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோமா. முதல்ல வந்து பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி மூட் ஆஃப் த மார்க்கெட் எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பக்கா செல்லில் இருக்குது. அதாவது செல்லுனா செல்லு, அப்படியே ஒரு செல்லு அது பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டே இருக்குது. ஒரு சின்னதாக எப்போவுமே ஒரு பையர்ஸ் வந்து ஒரு ஃபைட் பேக் வந்து பண்ணினாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. கொஞ்சமாக ஃபைட் பண்ணுறாங்க பையர்ஸ் அப்படின்னா மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே கூட மறுபடியும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து கண்ட்ரோலில், அதாவது பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. செல்லர்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது கண் கூட வந்து தெரியுது. நம்ம இதை வந்து ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னாக வந்து நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம். மேலே வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து அந்த பையிங் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே சேனலோடைய டாப்புக்கு வந்து போகவே இல்லைங்க. ஆனால் சேனலோட பாட்டமுக்கு ரொம்ப ஃப்ரீயாக வந்து வருது. இதுலேயே வந்து தெரியுது அந்த சேனலோடைய பாட்டமையும் பிரேக் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க மார்க்கெட்டில். செல் அப்படின்னா கடகடன்னு லட்சக்கணக்கான பேர் கூடி செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பைனா பயப்படுறாங்க. ஒரு 5000 பேர் வந்து ஒன்று சேர்ந்து பை பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க. மார்க்கெட்டில் இப்போதைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தோம். இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துது அப்படின்னா, சப்போர்ட் இந்த சென்ஸ் இப்படி வந்து ஹையர் கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து வந்து மேலே போகும். அந்த டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற எல்லாருமே ஒன்ஸ் வந்து இது நடக்க ஆரம்பித்தோன்னா அதை பற்றியே வந்து பேச மாட்டாங்க. அது நடக்க தான் போகுது. பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து நம்ம மார்க்கெட்டை தினமும் கூட பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? செல் ஆகிட்டு இருக்குது, அது கிளியராக வந்து தெரியுது. பையுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கிறோம். இதுலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹை இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அதுக்கும் ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அதுக்கும் ப்ரீவியஸாக இங்கே இருக்குது. இந்த ஸ்ட்ரெச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஹையை வந்து அவனால் பிரேக் பண்ணவே முடியல. நம்ம என்ன பேசுகிறோம், இப்படி மேலே போயிட்டு நாளைக்கு இப்படி கீழே வர்ற ப்ரைஸு இதுக்கு கீழே லோ வைக்க முடியாமல் இப்படி மேலே வரும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணி இப்படி வந்தது அப்படின்னா இது வந்து அடுத்து வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கான சிக்னல் இது. சரிங்களா? இது வரைக்கும் அடுத்து இப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வந்து இவ்வளோ பெரிய செல் ஆஃபுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆகுமா அப்படின்னா, பையர்ஸ் ஒன்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் வந்து டிப்பு, இந்த டிப்பு வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு அவங்க ஒரு கட்டத்தில் வந்து முடிவு பண்ண தான் போகிறாங்க. அந்த முடிவு பண்ணுற இடத்துல இருந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி செல்லர்ஸ் வந்து முடிவு பண்ணி இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து போகாது அப்படின்னு கிட்டத்தட்ட 51,000 செல் பண்ண ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்து 48,000 வரைக்கும் 3,000 புள்ளிகளும் மேலே வந்து கீழே கொண்டுட்டு வந்தாங்களோ, அது பையர்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து தே மைட் டேக் கண்ட்ரோல். சரி, ஓகே. இது இப்படி போனால் தான் போகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது, புதுசாக லோ வைக்கிறான்ல,
புதுசாக லோ விற்கிறான்ல, இன்னொரு தடவை இங்கே இந்த ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்தது ப்ரைஸ் அப்படின்னா என்ன பண்ணுவான்? இன்னொரு லோ வைப்பான், அவ்வளோதான். ஒரு தடவையும் லோ வைக்கும்போது என்ன பண்ணுறான்? ரிவர்சல். ஒரு பாதினாச்சும் ரிவர்சல் வரும். ஒரு தடவையும் லோ பண்ணும்போது ஒரு பாதினா ரிவர்சல். ஒரு தடவை லோ பண்ணும்போது ஒரு பாதினாச்சும் ரிவர்சல். அதே தான் திரும்ப நடக்க போகுது. ஸோ பையர்ஸ் எப்போ வர்றாங்களோ அப்போதுலேருந்து நம்ம பையிங்க்கான வாய்ப்பை வந்து தேடி போகலாம். அது வரைக்கும் வந்து செல்லு தான். சரி, ஓகே. 1 ஹவரில் இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சு ஓவரால் மூட் ஆஃப் த மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. செல்லு லோயர் லோ பண்ணிகிட்டே வருது. ப்ரீவியஸ் ஆகியே கட் பண்ணவே முடியல. ரைட், ஓகே. கட் பண்ணும்போது நம்ம பைக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம செல்லில் தான் இருக்கணும். ஆனால் 5 மினிட்ஸுக்கு வர்றீங்க, சரியா? 5 மினிட்ஸ்க்கு வர்றீங்க. இந்த 5 மினிட்ஸில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன் பர்டிகுலர் இன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக ப்ரைஸ் வந்து நல்லா பை ஆகி போகிற மாதிரி போச்சு. கீழே வந்துட்டு இந்த லோக்கு கீழே வந்துருச்சு. இந்த லோக்கு கீழே வந்தோடனே இதை நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை ஒன்று போட்டு விட்டுறலாம். சும்மா அப்படி போட்டு விடலாம். ஏற்கனவே நான் வந்து சும்மா விளையாட்டாக சொன்னது உண்டு. இந்த மாதிரி ஒரு லைன் போடுறதுன்னா ஒரு 50 ரூபா வந்து இவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த லைன் போடுறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம். ஓ, ஒரு லைன் போட்டோன்னா 50 ரூபா கேட்பானே, இவன் வேறு அதுக்கு வேறு டேக்ஸ் வேறு போடுவான்னு. ஒரு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி போட்டோம், ஒரு ஜோன் மாதிரி போடுறோம் அப்படின்னா இதுக்கு 100 ரூபா கேட்பானே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிடையாதுங்க. அதனால் நீங்கள் தைரியமாக லைன் வந்து போட பழகுங்க. ஒரே நேர்கோட்டில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, அதாவது ஜோனாக நீங்கள் வந்து வரையலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிங்கிள் லைனாக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த லோவுக்கு கீழே போனோடனே நீங்கள் இதை ட்ரெண்ட் லைனாக வந்து வரைஞ்சிடுறீங்க. திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு போயிட்டு நின்றுச்சு மார்க்கெட். அந்த இடத்துக்கு போய்ட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகி அப்படியே நின்றுச்சு. இது என்ன? இது ஈக்குவல் ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகுது. அப்போ இன்றைக்கி காலையில் மார்க்கெட் அதாவது 1 ஹவரில் பார்க்குறீங்க, வீக்லியில் பார்க்குறீங்க, டெய்லியில் பார்க்குறீங்க, என்னென்னமோ ஸ்டோரிலாம் வந்து மனசில் வந்து வருது. ஓகே, எல்லோரும் டிவிலாம் பார்க்குறீங்க, வேறு யூடியூப் சேனல்லாம் வந்து பார்க்குறீங்க, எல்லாரும் செல்லுன்றாங்க, அதில் பாதாளத்துக்கு போய்டுங்கிறாங்க. ஏன் செல்லாதுன்னே தெரியல, செல்லாது, அதனால் என்ன நடக்குதுன்னே புரியலன்றாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டரை மாற்றணுன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. எல்லாம் உங்கள் மேட்ரிக்ஸ் மாதிரி உங்களுடைய மூளைக்குள்ளார வந்து போய் அப்படியே வந்து குழப்பமான சூழ்நிலையில் வர்றீங்க மார்க்கெட்டுக்கு. இங்கே வந்த உடனே அதே ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றான். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2025 நீங்கள் இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லுங்க. இது மட்டும் கற்றுக்கோங்க, இதை மட்டும் மாஸ்டர் பண்ணுங்க போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அது நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு 400-500 புள்ளியை வந்து பிடிச்சிருந்துருப்பீங்க. கட்டாயமாக நடந்திருக்கும். அதாவது காலையிலேருந்தே அது நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலையிலேருந்தே பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஒரு 1000 புள்ளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தான். ஆச்சரியமாக இருக்கா? இன்றைக்கே போயிட்டு இது நம்ம பேட்டர்னா என்ன அப்படின்ட்டு உடனே கமெண்ட்டில் வந்து அப்போ அந்த நம்ம பேட்டர்னை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். டீட்டெயிலாக சொல்லி முடிச்சாச்சு. பல 100 முறை வந்து சொல்லிட்டேன், பல 100 முறை சொல்லிட்டேன். பர்டிகுலராக அதுக்குன்னு வந்து ஒரு வீடியோ வந்து நான் என்றைக்குமே பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அது உங்களை வந்து சோம்பேறித்தனமாக்கிடும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கற்றுக்கோங்கன்னு சொல்கிறதே கடைசியாக சொல்லியிருப்பேன், இல்லைன்னா நடுவில் எங்கேயாச்சும் வந்து சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் நான் முதல்ல எடுத்த உடனே சொல்கிறேன், ஏன்னா முதல்ல எடுத்தோன்னே பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஸோ எப்போ பார்க்குறோன்னா அப்போ தான் சொல்கிறேன், அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே. இங்கிருந்து ப்ரைஸு வேகமாக வந்தது. இந்த நம்ம பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், இந்த லோவுக்கு கீழே வந்துதான் இந்த லோவுக்கு கீழே தான் வரும். ஈக்குவலாக மேலே வந்து ஈக்குவலாக. ஒருவேளை இந்த இடத்துல இருந்து வந்து ரிவர்சல் சிக்னல் வந்தது அப்படின்னா இங்கிருந்து எங்கே போவோம், ப்ரைஸு நேராக இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு. இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்தோடு நின்றுச்சு. அதான் ப்ரீவியஸாக இருக்கிற புல் பேக் லெவலோடவே வந்து நின்றுச்சு. இந்த குரூப்பில் டூப்புன்னு ஒரு கேண்டில் வந்து சொல்லுவோம், அது வரைக்குமே வந்து நின்றுச்சு. ஆனால் இன்ஃபேக்ட் என்ன ஆயிருக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக இங்கே போயிடும்.
ப்ரைஸ். இங்கே போயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரிவர்சலுக்கு அப்புறம் மறுபடியும் புஷ் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக மேலே நல்லாவே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. என்ன ஆயிடுச்சு, இந்த லெவல்லையே நின்றுச்சு ப்ரைஸ். அப்போ எக்காரணத்து கொண்டும் ப்ரைஸ் இங்கே வரக்கூடாது. நம்ம பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் விஷயம். எக்காரணத்து கொண்டும் இங்கே வரக்கூடாது. வந்தது அப்படின்னா கீழே இன்னும் நல்லா போகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம பேட்டர்னுடைய அட்வான்டேஜே வந்து அதுதான். இது நடந்துடும், மேலே கீழே வந்துடும். இந்த மாதிரி கீழே வந்த விட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை டார்கெட்டாக வந்து மனசில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இந்த டார்கெட்லேருந்து என்ன ஆகும், ஒருவேளை ரிவர்சல் மட்டும் இந்த இடத்துல ஆச்சு அப்படின்னா எங்கே வரும், கண்டிப்பாக இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் நடக்கிறது வந்து ஹிஸ்ட்ரி. ஏன், இதுக்கப்புறமா வந்து நேராக இங்கே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி மேலே போயிடும். போகாமல் இந்த மாதிரி நின்றுச்சு கீழே இப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி நல்லா கீழே போகும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஆரம்பித்து மறுபடியும் பிரேக் ஆகி இப்படி வந்து மேலே போகுது, இல்லைனா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ஒரு பெரிய கேண்டிலாக இந்த மாதிரி வந்து டச் பண்ணுது அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த 1 ஹவரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹை வரைக்கும், அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரியா? சரி, என்ன மாதிரி ட்ரேடு வந்து எடுத்துருந்துக்கலாம். இது இல்லாமல் என்ன நம்மளோட பார்வை வந்து எப்படி வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக கீழே வந்து செல் தாராளமாக பண்ணியிருந்துருக்கலாம். ஃபஸ்ட் கேண்டில் நம்ம செல் பண்ண மாட்டோம், நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். அது என்ன பண்ணியிருக்கு, வேகமாக கீழே வந்துருக்கு. நமக்கு இந்த லெவலு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே தெரியும். எப்படி அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணதன் மூலமாக தெரியும். முதல் முயற்சி இந்த இடத்துல நடந்துருக்கு, சக்ஸஸ் ஆச்சா, ஆகலை. செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, எடுத்து கீழே வந்துட்டாங்க. 2வது முயற்சி ரொம்ப குட்டி முயற்சி, பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்பவே கம்மியான பையர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்குது, கிளியராக வந்து தெரியுது. திரும்ப வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு ப்ரைஸ். எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன், அதாவது ட்ரெண்ட் லைனை தொட்டே ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. தொடாமல் கூட கொஞ்சம் முன்னாடி போகலாம், இல்லைனா அதை தாண்டி கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகலாம். நமக்கு என்ன தேவைன்னா இந்த லோக்கு கீழே வந்துடணும், இந்த லோக்கு கீழே வந்துடணும், வந்துட்டு ரிவர்சல் ஆகணும். ஆச்சுன்னா மேலே போயிடுவோம், இவ்வளோதான். அப்போ என்ன ஆயிருக்குது, மேலே போன ப்ரைஸு கீழே இப்படி வந்து பூ மாலை மறுபடியும் வந்து மேலே எங்கே போயிருக்கிறான், இவ்வளோ ஹைக்கு போயிடும். இந்த லெவல்லேருந்து மேலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 48 கிட்டத்தட்ட ஒரு 130 அந்த அந்த ரேஞ்சு ப்ரீவியஸாக இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, ஒரு 130 அப்படிங்கிற ரேஞ்சு. 130லேருந்து எது வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிருக்குன்னா 500 வரைக்கும் போயிருக்கு. 130லேருந்து 500 வரைக்கும் போயிருக்கு. அதே சமயத்தில் காலையில் 800லேருந்து 100 வரைக்கும் வந்துருக்கு. 48 100 வரைக்கும் வந்து 700 புள்ளி, இதில் ஒரு 400 புள்ளி. ரொம்ப சிம்பிளாக இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதை மட்டுமே பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருந்துருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு சொல்கிறேன்னா இந்த பேட்டர்னை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். நிறைய நேரங்களில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி இது உங்களால் பார்க்க முடியும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. இந்த லோக்கு கீழே இந்த மாதிரி வந்ததுன்னா அடுத்து இங்கே தான் வரும்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி இப்படி வந்து மேலே போகும்போது இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகும், ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்தோம், வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோடைய கால் ஆப்ஷன் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே விஷயம். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கு ரொம்பவே அருகாமையிலே இது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கே ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கிறான். ஆனால் ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நாள் ட்ரேடு நீங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்பவே அருகாமையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ட்ரெண்டாக போட்டிங்கன்னா இங்கே தான் வரும். சரிங்களா? ஃபியூச்சர்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, ஆனால் ஆப்ஷன்ஸில் அந்த மாதிரி இல்லை. அதனால தான் அந்த விஷயத்தை நம்ம இங்கே வந்து பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஹை எங்கே இருக்குது, அது கொஞ்சம் கம்மியாக ஹை எங்கே இருக்குது, அது கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே ஹை இருக்குது. ஆனால் ஃபியூச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லை, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வந்து சார்ட்ஸை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸ்பாட்டையும் ஃபியூச்சரையும் ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணாது.
இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுற வரைக்கும் தான் இதுக்கு பவர். நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலை அப்படின்னா ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த சார்ட்டுக்கு பவர். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இங்கே தான் வந்துடும். இங்கே என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கும். இங்கே எப்படி வந்து ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம், நேராக வேகமாக கீழே வந்து ஃபஸ்ட்டு முயற்சி. இது எந்த இடத்துல நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் அட்டன் பண்ணியிருக்கலாமா அப்படின்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்கன்றேன். சரியான லெவல்ஸுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துருங்கன்றேன். ஒருவேளை இங்கிருந்து இப்படி போயிருந்ததுன்னா செகண்ட் அட்டம்ப்ட் வந்தது, அதுலேருந்து போச்சு, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. என்ன ஆகிட போது, இது கீழே வந்து க்ளோஸ் வைப்பான், அவ்வளோதானே. அந்த ஒரு இது வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதை எப்படி சொல்கிறேன், அந்த ஒரு திமிருன்னு சொல்கிறேன், திமிரு அது உங்ககிட்ட இருக்கணும். டேய் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன், நீ என்ன பண்ணிடுவேன், கீழே போய் க்ளோஸ் வைப்பேன், அவ்வளோதானே. நீ வச்ச உடனே நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? புரிஞ்சுதுன்னா தான் உங்களால் அந்த அந்த மாதிரி திமிரோட ட்ரேட் பண்ண முடியும். 613 நான் ட்ரேடு எடுப்பேன். நீ அங்கே வந்தேன்னா ப்ரீவியஸாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிற, அதனால் நான் எடுப்பேன். 314 315 வந்தாலே நான் எடுத்துருவேன் ட்ரேடு. நீ கீழே போய் க்ளோஸ் வச்சேண்ணா, கீழே தானே போய் க்ளோஸ் வைப்பேன், அவ்வளோதானே. எவ்வளோ கீழே போயிடுவேன் நீ? 15 புள்ளி போவியா, 20 புள்ளி போவியா, போய்க்கோ, நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். அடுத்த கேண்டில் எக்ஸிட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் பழகிடணும். சரியா? லாஸ் இந்த ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா லாஸ் தான். இந்த இடத்துல 611 12 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இந்த ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் தான் மேலே போச்சு. 640 வரைக்கும் தான் போச்சு. ஒரு 20 புள்ளி தான் மேலே போச்சு. அப்புறம் என்ன பண்ணான், கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டேன். நீங்கள் 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னா இதில் வந்து 586 இதில் ஒரு 15 புள்ளி, 25 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வைக்கிறோம். ஓகே, வெளியே வந்துடுறேன். வெளியே வந்த உடனே நீங்கள் வந்து எதை நீங்கள் வந்து அடுத்து வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலேருந்து விழுந்த ப்ரைஸு ஃபஸ்ட்டு புல் பேக்கு செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டுட்டு வர்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர முடிஞ்ச செல்லர்ஸால் அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சது. உடனே இங்கே வந்து பையிங்கான வாய்ப்பு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், பை உடனே எடுத்துடலாமா? தாராளமாக எடுங்கன்றேன். க்ளோஸ் ஆனோன்னு எடுத்துருங்க. மறுபடியும் அதே தான். இதுக்கு கீழே வந்து ஏதாவது பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. இங்கே ட்ரேட் எடுத்திங்கன்னா என்ன, 522 எங்கே வரைக்கும் போச்சு, 580 வரைக்கும் போச்சு. 20லேருந்து 80 எத்தனை புள்ளி, 60 புள்ளி. இங்கே எவ்வளோ லாஸ் பண்ணீங்க, 40. இங்கே 60 புள்ளி வந்தது, எடுத்துக்கிடுங்க. இந்த லாஸை நீங்கள் வந்து முதல்ல வந்து இப்போ அதுலேருந்து அந்த மூடை வந்து செட் பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த ஐயோ லாஸ் ஆகிடுச்சு, காலங்காத்தால் எடுத்தோன்னா வந்து லாஸ் பண்ணிட்டோமே, கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாமா, அப்படியா இப்படியான்னு என்னென்னமோ தோணும். இது வேறு கால் ஆப்ஷனில் போய் நம்ம போய் பை பண்ணுறோமே, மார்க்கெட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் விழுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கால் ஆப்ஷனில் போய் பை எடுத்தோம் பாரு, நீங்களே உங்களை வந்து நொந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து நடக்க தான் செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்த தாண்டிடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து நொந்துக்க மாட்டீங்க உங்களையே. நீங்கள் எடுத்தோம், நடக்கலை, ஓகே, அடுத்த தடவை வாய்ப்பு வருது, எடுக்கிறோம், இந்த இடத்துல விட்டதை இந்த இடத்துல கவர் பண்ணிடுறோம். நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அப்புறமா திரும்பவும் ப்ரைஸ் அங்கேயே வந்தது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவீங்க, தாராளமாக எடுப்பீங்க. எந்த இடத்துல, 500 எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே இங்கேயே போராட்டம். ஒருவேளை கீழே போயிடுவானோ, இதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி கீழே போனானா, இப்படியே போயிட்டே இருந்தானா, எப்படி இப்படியே வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருந்தானா, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா இப்படியே கீழே போயிட்டே இருந்தானா என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் யோசனை வரும் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இந்த யோசனைலாம் வராது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி வந்து க்ளோஸ் வச்சாலே நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. லாஸை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துடுவீங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன லாஸ் பண்ணீங்க, அதை இந்த இடத்துல 10 புள்ளி அதிகமாக வச்சு நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க, வேலை முடிஞ்சது. அடுத்து இந்த இதில் ட்ரை பண்ணுறீங்க, மறுபடியும் லாஸ் ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் எதனா வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த லாஸை நீங்கள் கவர் பண்ணிக்க வேண்டியதான். என்றைக்கே ஒரு நாள் இது மாதிரி நடக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ட்ரேடு எடுக்கிறத மட்டும் நீங்கள் வந்து
தள்ளி போட்டுறக்கூடாது, பயந்துடக்கூடாது. அந்த இடத்துக்கு வரும்போது தூக்கிடணும். 500னா தூக்கணும்னா 500ல் தூக்கிடணும் நீங்கள். என்ன ஆயிடுச்சு? 500லேருந்து எங்கே போயிருக்குது? 640 வரைக்கும் போயிருக்கு. 650க்கே போயிருக்கு. இது எந்த லெவலு? ப்ரீவியஸாக ஃபால் ஆகிட்டு ஒரு புல் பேக் வந்து பார்த்தீங்களா, அந்த புல் பேக் லெவல். அப்போ நான் உங்களுக்கு அதான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் எங்கே போயிடுவான்? இங்கே போயிடுவான். இதை கட் பண்ணானா எங்கே போவான்? இங்கே போயிடுவான். கட் பண்ணிட்டானா? இல்லை. இங்கே என்ன நடந்துருக்குது? இவ்வளோ தூரம் ஹை வந்துருக்குறான். முதல்ல இங்கே ஹை இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது, இவ்வளோ ஹை இருக்குது, அடுத்து இவ்வளோ ஹை இருக்குது, அடுத்து இங்கே தான் இருக்கிறான். சும்மா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படியே வந்து ஹை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு ஹையா? அப்போ என்ன அது? கீழே வந்துட்டான். வீக்காக இருந்தானா கீழே வந்துடுவான். சரியா? வீக்காக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹை வந்து நல்லா ஆர்வமாக வந்து அடுத்தடுத்த ஹை வந்து போகாது, அப்படியே நிற்பான், அந்த இடத்துலையே நிற்பான். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஹை எப்படி வந்து போயிருக்கிறான் தெரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப கம்மியாக வந்து ட்ரேட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் ஹையை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து இப்படி போயிருக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ட்ரேட் ஆகிருக்கிறான். ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆன மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்தடுத்து ஹை என்ன பண்ணியிருக்கான்? இங்கே தான் போயிருக்கிறான், இங்கே தான் போயிருக்கிறான், இங்கே தான் போயிருக்கிறான். இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். என்னடா அது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது, கால் ஆப்ஷனில் போய் வந்து ட்ரேடு வந்து இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்லையே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இதில் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து எடுத்தீங்க அப்படின்னா 150 புள்ளி ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணீங்க, ரைட், ஓகே. அடுத்து அதை கவர் பண்ணீங்க, மறுபடியும் எடுக்கும்போது என்னாச்சு? 150 புள்ளி கிடச்சி 500லேருந்து 650 வரைக்கும். அது ஏன் 650ல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம்? இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஒருவேளை இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகிட்டானா? சரியா? ஒருவேளை இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிட்டானா? ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறோம்? மேலே போக மாட்டான், நல்ல வேகமாக மேலே வந்தான். இந்த இடத்துக்கு ஏன் வந்து நம்ம பயப்படல அப்படின்னா, நல்ல வேகமாக வந்தோம், நல்ல வேகமாக மறுபடியும் வந்து மேலே போயிருந்தேன்னா நம்ம நம்பிக்கையாக இருந்திருப்போம், இங்கே போயிருப்போம் அப்படின்னு. அவன் போகவே இல்லை. எத்தனை தடவை? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. அதுக்கப்புறம் கீழே போய் லோ வச்சிட்டான். கவனிங்க, மார்க்கெட்டை கவனிச்சிங்கன்னா ஜெயிக்கலாம். அதே சமயத்தில் புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸு நேற்றுலேருந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஹை வச்சுருக்கு, அடுத்த ஒரு ஹை வச்சுருக்கு, அடுத்த ஒரு ஹை வச்சுருக்கு. நாளைக்கு மேலே போனோன்னா என்ன பண்ணுவான்? இந்த ஹைக்கு மேலே போயிடுவானா? நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல தடுமாறுனா நாளைக்கு அப்படின்னா கீழே வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த லைன் போடுறதுனால என்ன பவர், இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம். புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இவ்வளோ நேரம் புதுசாக பார்க்குறவங்க பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், அதை ரெகுலராக வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்காக நான் சும்மா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த லைன் வந்து போட்டாங்க, ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட். இந்த லைன் வந்து போட்டிருந்தோம். காலையிலேருந்து பர்ஃபெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டே வந்தது. ஒரு இடத்துலையும் வந்து ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது. இந்த லைன் போட்டதுனால என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த இடத்துக்கு வந்தால் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியுது என்னால். அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் தெரியுது, ப்ரீவியஸ் ஹையை போய் டச்சே பண்ண மாட்டான்னு தெரியுது. இன்னொரு விஷயமும் தெரியுது, இந்த லோக்கு கீழே போகவே மாட்டான். அப்படி இது ஒரு ஜோன் ஆக்கிட்டான். இந்த இடத்துக்கு வந்தாலே மேலே போகிறான், ஆனால் ஹையரை பண்ணல, லோயர் லோ பண்ணிட்டு அப்படி கீழே வந்துட்டு இருக்கிறான். இந்த ஜோன்லேயே இருக்கிறதுலேயே வந்து லோயஸ்ட் லெவல் இதுதான். இந்த லோயஸ்ட் லெவலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு எப்படி மேலே போனான் பார்த்தீங்களா? மேலே போகும்போது இந்த இடத்துல வால்யூமோட பிரேக் ஆச்சா? இதுதான் சிக்னல். பையர்ஸு அதிகப்படியாக உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான சிக்னல். எங்கே வரைக்கும் போவான்? அடுத்த லெவல் தான். கரெக்டாக அந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து ரிஜெக்ட் ஆனானா? சரி, இப்போ இப்படி ஒரு லைன் ஒன்று போடுறீங்க, இப்படி வந்து மேலே போகிறான், இந்த லைன் வந்து முடிஞ்சிச்சு, இப்படி ஒரு லைன் போடுறீங்க, மேலே போகிறான் அப்படின்ட்டு. மேலே போய் கீழே வந்திருக்கிறான். எவ்வளோ ஃபோர்ஸாக மேலே போயிருக்கான்னு தெரியுதா? பையி கீழே பொறுமையாக கீழே வந்திருக்கிறான். இங்கேருந்து வந்து ரொம்பவே ஸ்லோவாகிட்டான், மெதுவாக அப்படி போயிட்டு இப்படி கீழே வரான்.
மெதுவாக போயிட்டு கீழே வரான். மெதுவாக போகிற மாதிரி இந்த ட்ரெண்டை கட் பண்ணி வேகமாக கீழே வந்துட்டான். உங்களால் இந்த இடத்த கணிக்க முடியுதா? இந்த இடத்துல எவ்வளோ வேகமாக இருந்தது பை பண்ணுறவங்களுடைய ஆர்வம் எவ்வளோ வேகமாக இருந்தாங்க, இங்கே போகும்போது எவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க தெரியுதா? இது தெரிஞ்ச போதும், அவ்வளோதான். இதுதான் அடிப்படை. அதே சமயத்தில் நீங்கள், நான் வந்து ஏற்கனவே வந்து ட்வீட்டை வந்து போட்டுருந்தேன்னா, 4 ஹவர்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போடுறீங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவல்லேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு, இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போனோன்னா இதை சப்போர்ட்டாக பயன்படுத்துச்சு. இங்கே கூட கொஞ்சம் பயன்படுத்த முயற்சி பண்ணுச்சு. அப்போ அந்த லெவலை கட் பண்ணி கீழே வரும்போது மேலே போனோன்னா திரும்ப இந்த இடத்துலேருந்தே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்து போட்டு வச்சுருங்க. சும்மா ஒரு கோடை போட்டு வச்சுருக்கிறீங்க. அந்த கோட்டுக்கிட்ட வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. என்ன ஆயிருக்குது? எக்ஸாக்டாக அந்த கோட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு சின்னதாக, பெரிய லெவலில் வந்து ஃபாலோ இல்லைன்னா கூட சின்னதாக ஒரு ரியாக்ஷன் வந்து காட்டுறாங்கல்ல. இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோம்? சின்ன டைம் ஃப்ரேமில் இப்படி கீழே போனோன்னா என்ன ஆகும்? இந்த லெவலுக்கே வந்துடும். ஒருவேளை இந்த லெவலுக்கு வர முடியாமல் இங்கிருந்தே ரிவர்சலாக இப்படி போகிறான்னா கண்டிப்பாக இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடும். அதனால் நீங்கள் நியூஸையோ மற்ற விஷயங்களையோ வந்து பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சும்மா ஒரு லைனை போட்டாங்கன்னா கூட என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தூள் பண்ணிடலாம். சரி, ஆனால் அதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து டைம் எடுக்கும். சில பேர்த்துக்கு வந்து 6 மாதத்துலேயே புரிஞ்சிடும். சில பேர்த்துக்கு வந்துட்டு வருடக்கணக்கில் ஆகும். கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி அந்த சின்ன விஷயங்களை மட்டும் புரிஞ்சுங்க. ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கு, அதனால் அடுத்த தடவை இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு ஹை, இன்னொரு ஐ நாளைக்கு போனோன்னா மேலே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 தடவைக்கு 3 தடவைக்கு வந்து போயிட்டான். 4வது தடவை வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கீழே வந்தால் இந்த ட்ரெண்டை கட் பண்ணிடுவான். உண்டா இல்லையா? நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? நல்லா பையாகி போயிருக்கிறான். இந்த இடத்துல செல்லஸ் உள்ளவராக முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ஒரு இடமே கிடையாது. ஏன்? ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் போயிட்டு அந்த மாதிரி வந்து நடந்திருந்தா கூட ஓரளவுக்கு ஒரு நம்பலாம் நம்ம. இது என்ன இடம்? சும்மா ஏதோ காலைல ஆரம்பிச்சாங்க, உடனே சின்னதாக ஒரு பயமுறுத்துற மாதிரி வந்து ஒரு ரெட் கேண்டில், அங்கேருந்து மறுபடியும் பிக்கப் ஆகி மேலே போயாச்சு. ஆனால் 2வது தடவை செல் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு பியரிஷாக வந்து முடித்தாங்க. ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் பியரிஷாக முடித்தாங்க. முடிச்சுட்டு அடுத்தது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அது வந்து ரிவர்சல் கேண்டில். நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. உடனே செல்லர்ஸ் வந்து எப்படி இந்த ப்ரீவியஸ் 2 கேண்டல்லையும் வந்து செல்லர்ஸை விடவே இல்லை. பையர்ஸ் ரொம்ப வந்து தாக்கு பிடிச்சாங்க. ஆனால் அடுத்த கேண்டில் வந்து அடப்போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயம். இங்கெல்லாம் அது நடக்கலை, இங்கே அது பயம் வந்து தொத்திக்கிச்சு எல்லாத்துக்கும். இங்கே பை பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பித்தாங்க. புதுசாக செல் ட்ரேடும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ஹைக்கு மேலே போகணும். எங்கே வந்தான்? இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்தான். ஆனால் அந்த ஹைக்கு போக முடியல. கீழே வந்துட்டு மேலே வரும்போது பர்ஃபெக்டாக நடந்தது. ஏன்னா இந்த லோவுக்கு வரக்கூடாது, வராமல் மேலே போனோன்னா மேலே போகணும். ஆனால் என்ன பண்ணான்? ப்ரீவியஸ் ஹைக்கே போகாமல் இங்கேயே நின்றுட்டு இருந்தான். அப்புறம் ஒட்டு மொத்தமாக இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. திரும்ப புல் பேக் வரும்போது என்ன பண்ணிடுறான்? இந்த லெவலுக்கு தான் வர முடிஞ்சது. விழுந்து புல் பேக் வந்துட்டு கீழே வந்தானா, புல் பேக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே, அது ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் பக்கத்தில் போய் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வரும்போது என்னாச்சு? இந்த லெவலை கீழே போய் க்ளோஸ் வைக்காமல் மேலே வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? இது ஒரு ஹை, கீழே ப்ரீவியஸ் லோக்கு வரல, மறுபடியும் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹைக்கே போனால் மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் லோக்கு வந்திருக்கிறான். அதோட முடிஞ்சு. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனிக்கிறது இவ்வளோ விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஒன்றும் அவசரமே இல்லை. மெதுவாக கற்றுக்கலாம்.
இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து போடலாம். ட்ரெண்ட் லைன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்களும் வந்து கணிக்க முடியும். உங்களாலேயும் முடியும். தகுந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா முடியும். சரியா? நிஃப்டி பார்ப்போமா? நிஃப்டி வந்து சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டு வச்சோம். அப்படியே இந்த 2 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி எப்படி 5 மினிட்ஸில் 2 பாயிண்ட்டு சும்மா கனெக்ட் பண்ணி வச்சதுக்கு ஒரு ட்ரேடு கிடைச்சதோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து சும்மா அப்படி கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி. என்ன அது கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்தோன்னா ஒரு சின்ன ரியாக்ஷன். அந்த லெவலுக்கு வந்த உடனே ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல வேகமாக கீழே வர மாதிரி வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் புல்லிஷாகவும் மேலே போயிடுது ப்ரைஸ். இந்த புல்லிஷ்னஸ் வந்து அப்படியே தொடருமா அப்படின்னா எப்போ தொடரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கான். சரியா? எப்போ அது நடக்கும்? இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் நடக்காது. அப்போது கீழே இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானா? நிறையவே இருக்கு. இன்னும் யார் கையில் மார்க்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் கையில் தான் இருக்கு. ஏன்? ஹையர் ஹை பண்ணல. ஹையர் ஹை பண்ணால் தானே அது வந்து நம்ம வந்து அதை பற்றி யோசிக்க முடியும். அது வரைக்கும் என்னது? கொஞ்சம் மேலே வந்தானா பையர்ஸுக்கான ட்ராப். அது பை ஆகும் அப்படின்னா பை பண்ணோன்னா கீழே போயிடுவோம். இன்னும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. 1 ஹவரில் பார்க்கும்போது இன்னைக்கு 5 மினிட்ஸில் நமக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல எடுத்தோன்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன். ஒரு நல்ல ஒரு பொறுமையாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ட்ரெண்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரே இடத்துல இந்த ப்ரைஸு அடுத்து இன்னொரு ஹை வச்சுது. இன்றைக்கி வந்து இன்னொரு புது ஹை வந்து வச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹை இருக்குது. அடுத்த ஹை வந்து இந்த ப்ரீவியஸ் லெவலில் ரிஜெக்ஷன் ஆச்சு நேற்றுக்கு. அடுத்த லெவலில் வந்து இந்த லெவலுக்கே வந்துருச்சு ப்ரைஸ். அப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆன ப்ரைஸு எக்காரந்து கொண்டும் இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா என்ன பண்ணுவான்? நல்லா கீழே போகும். அப்போ காலையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணி நல்லா வந்து கீழே போயிட்டான். கீழே போனோன்னா முதல் முயற்சி, ரெண்டாவது முயற்சி எப்போவுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே சேம் டைம் நீங்கள் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் அதை பை ஆகிட்டு இங்கேருந்து கீழே விழுந்துருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே முதல் வேளை நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இழுத்து விட்றது தான். எதுக்கு? ஒருவேளை ப்ரைஸ் இங்கே வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு ஆதரவாக இருக்கும். ஒரு கோடு ஒன்று போட்டோன்னா ஒரு ஆதரவாக இருக்கும். அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். சும்மா அப்படி கண்ணில் பார்க்கும்போதே ட்ரெண்ட் மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஆனால் கோடு போட்டு நீங்கள் பார்க்குறது வந்து சிறப்பு. சரியா? இந்த 2வது இடத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் போயிருக்கு. இந்த நடுவில் எங்கேயும் வந்து புல் பேக் லெவல்ஸ் வந்து எதுவுமே வந்து இல்லை. அதனால் இங்கே நீங்கள் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த லெவலை கட் பண்ணானா தீர்ந்துது. கட் பண்ணிட்டான். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து வேகமாக கீழே வர்ற மாதிரி வந்தது ப்ரைஸு. என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த லெவல்லேருந்து மேலே போயிருக்கிறான். அந்த அந்த இடத்தோட விக்கு வந்து இங்கே இருக்குது. அந்த லெவலை கடைசி வரையும் கட் பண்ணலாம். அங்கேருந்தால் மேலேயே போகணும். அப்போ இந்த இதில் என்ன இருக்குது? பூமாலை மேலே வரைக்கும் போயிட்டு கீழே இப்படி வந்திருக்குது. ஈக்குவல் லெவல்லேருந்து என்ன இருக்குது? மேலே போயிருக்கான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? பொறுமையாக ட்ரெண்டு பண்ணியிருக்கான். தெரியுதா? இப்போ தான் கோல்டில் ஒரு விஷயம் காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? இப்படி பிரேக் ஆகும். எப்படி வந்து பிரேக் ஆகி போகணும்? வால்யூமோட பிரேக் ஆகணும். வால்யூமோட பிரேக் ஆச்சுன்னா பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. நல்ல பிக்கப் ஆகி ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அப்போ எல்லாம் பையர்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டினாங்கன்னா என்ன ஆகும்? ப்ரைஸு மேலே பொறுமையாக கொண்டு போவாங்க. எங்கே கொண்டு போனாங்க? ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு போயிடுவாங்க. இந்த இடத்த விட்டு மறுபடியும் வந்து போகும்போது நல்லா மேலே போனான்னா அடுத்த லெவலுக்கு போயிடும். அதுக்கு மேலே போகும்போது அடுத்த லெவலுக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் அந்த ட்ரெண்டு, அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சு. 4 முறை முயற்சி பண்ணியிருக்குன்னா இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியல. 1 2 3 4 இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சு. இந்த லெவலுக்கு கொஞ்சமாக கீழே போயிருக்கு. தெரியுதா? ஸோ ப்ரைஸு இதுக்குள்ளே, அதாவது இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. அடுத்து இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டான். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒரு வேளை கீழே போனான்னா என்ன பண்ணுவான்? இங்கே ஒரு லோ வச்சுருக்கிறான். அடுத்த லோ இங்கே வச்சுருக்கிறான். அடுத்த லோ இங்கே வச்சுருக்கிறான்.
ஒன்று ஈக்குவல் லோலேருந்து மேலே திரும்பணும்னா திரும்பணும், அப்படி இல்லை புது லோ தான் வைக்கணும். புது லோ வைப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் டாமினேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. புது லோ வைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈக்குவல் லோலேருந்தே திரும்பினா என்ன பண்ணுவான், இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிடும். நடக்க நிறைய சான்சஸ். அப்போ நம்ம இதை வந்து எப்படி பார்ப்போம், இப்படி மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, மறுபடியும் கீழே அதே இடத்துக்கு வந்திருக்கு. நாளை காலையில் நடக்க போகிறது சொல்லிட்டு இருக்கேன். அதே இடத்துக்கு வருது, திரும்ப மேலே இப்படி போயிட்டு இப்படி வர்ற மாதிரி இப்படி பிரேக் ஆகலாம், இல்லைன்னா கீழேயும் பிரேக் ஆகலாம். 80% மேலே, 20% கீழே. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த லெவலை அவன் பிரேக் பண்ண மாட்டான். இப்போ தான் காமிச்சேன், இப்போ தான் கோல்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து காமிச்சேன். என்னது இது, இந்த லெவலை பிரேக் பண்ண மாட்டான். இந்த லெவலில் எது வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்க மாட்டான். க்ளோஸ் வச்சானா இதெல்லாம் நடக்காது. புரியுதா உங்களுக்கு, க்ளோஸ் வச்சா இதெல்லாம் நடக்காது. க்ளோஸ் வைக்காமல் இருக்கணும். ப்ரைஸ் வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. சரியா, 5 minutes புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டியோடைய கால் ஆப்ஷன், கால் ஆப்ஷனில் எங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்குது ப்ரைஸு, இந்த லெவலில் ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி வந்து கொடுத்தான். எடுக்கலான்னா தாராளமாக எடுங்கன்றேன். பயப்படவே பயப்படாதீங்க, அந்த திமிரு இருக்கணும். என்னப்பா பண்ணிடுவேன், கீழே போய் க்ளோஸ் வைப்பேன், அவ்வளோதானே. நான் க்ளோஸ் வச்சோன்னா வெளியே வந்துடுவேன், அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். சசி 15 புள்ளிங்கிறாரு, அது சசிக்கு 15 புள்ளி, எனக்கெல்லாம் 5 புள்ளிக்கு மேலே தாங்காது, எனக்கெல்லாம் 10 புள்ளிக்கு மேலே தாங்காது. நீங்களே செட் பண்ணிக்கலாம். இல்லை பரவாயில்ல, நான் 20 புள்ளி வரைக்கும் நான் தாங்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ வரிஸ். இல்லை நிஃப்டிக்கு நான் வந்து 15 புள்ளி, பேங்க் நிஃப்டிக்கு 25 புள்ளி, ஓகே. ஆனால் அந்த 25 புள்ளியை தாண்டினதுக்கு அப்புறமா இல்லை வந்துருவான் அப்படின்னு இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதனால ரூல்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது நீங்கள் தான். நான் உங்களை ஃப்ரேம் பண்ணவே சொல்லலை, இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல. இப்படி பண்ணுனா இப்படி நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரூல்ஸை நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில், எதையும் வந்து உங்ககிட்ட வந்து திணிக்கல. சரியா, எதையும் வந்து திணிக்க முயற்சி பண்ணல. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க. 15னா 15, 20னா 20, உங்க இஷ்டம் தான். 5 நாளும் ஓகே தான். 2-3 தடவை முயற்சி பண்ணி பாருங்க. 5 உங்களுக்கு உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்க 5 புள்ளிலேயே வெளியே வந்துருங்க. அதாவது இந்த லெவலில் ட்ரேட் எடுக்கிறீங்க, கீழே போய் க்ளோஸ் வைக்கிது, 5 புள்ளி கீழே போகுது, நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 82ல் ட்ரேட் எடுக்கிறீங்க, எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்குது, 76ல் போய் க்ளோஸ் வச்சுருக்குது. எத்தனை புள்ளி, இல்லை ஒரு 4, அங்கே ஒரு 2, 6 புள்ளி ஆயிடுச்சு. நீங்கள் 5 புள்ளி வெளியே வந்துட வேண்டியதான். 15 புள்ளி நான் வந்து சொல்கிறேன். அப்போ 15 புள்ளினா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறீங்க நீங்கள், அவ்வளோதான். இன்னும் வெயிட் பண்ணிங்கன்னா பெரிய லாஸாக எடுத்திருப்பீங்க. நீங்கள் 5 புள்ளிங்கும் போது நீங்கள் தான் கரெக்ட். சரியா, இந்த மாதிரி வந்து இது எடுக்கிறீங்க, முடியுது, இது முடியாத கட்டத்துலேருந்து இங்கே வரைக்கும் வருது, மறுபடியும் வந்து புல்லிஷ்னஸ் இங்கே வருது. இந்த புல்லிஷ்னஸ்லேருந்து கொஞ்சமாக ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வரும்போது திரும்பவும் கூட வந்து பேங்க் நிஃப்டியில் சரியாக வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கே மாதிரி நடக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, மேலேருந்து கீழே இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு, மேலே மறுபடியும் வந்து போயாச்சு, இந்த லெவலுக்கு வந்து மேலே போயிடுச்சு. இந்த ட்ரெண்டில் என்ன, நீங்கள் ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க, அந்த லெவல் வரைக்குமே வந்துருச்சு. சரியா, பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இதுக்கப்புறமா ட்ரேடு எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். ஏன்னா ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கான், கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதே ரிஸ்க்கு. அதையும் மீறி ஒரு ட்ரேட் எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக வந்து ப்ராஃபிட் தான் வந்து திரும்ப கீழே தான் வந்து ப்ரைஸு திரும்ப இப்படிலாம் போவான் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் அ மேக்னெட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. நீங்கள் கீழே வர எங்கேயாவது எடுத்தீங்க, சரியான இடத்துல வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துடும் அப்படின்னு தெரியும். அதுக்கு மேலே பிரேக் ஆகுதா இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருதாங்கிறது அடுத்த பிரச்சனை. அப்போ ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கரெக்டாக வந்து வந்துருச்சு ப்ரைஸ். அதே சமயத்தில் புட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா
பேங்க் நிஃப்டியில் பார்த்தா அதே விஷயந்தான் இங்கே நடந்திருக்கு. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ஹை, மேலே ஒரு ஹை, கீழே வரும்போது ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுறோம். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். புரியுதா? அது மேலே தான் மேக்னெட் வந்து இழுக்கும், இல்லை கீழேயும் இழுக்கும். சரியா? எக்ஸாக்டாக நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணாலே இந்த பாயிண்ட் கிடச்சிருந்துருக்கோம். இல்லைனாலும் காலங்காத்தால இந்த இடத்துலேருந்து போகுது பார்த்தீங்களா, போனோன்னே இந்த ட்ரெண்டில் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எங்கே வருவான், மேலே போனாலும் இங்கே வந்துடுவான். இங்கே தடுமாறினானா இங்கே வந்துடுவான்னு உங்களுக்கு வந்து தெரியணும். அனுபவம் தான். தடுமாறுறான் அப்படிங்கிறது எப்படி தெரியுது? இவ்வளோ தூரம் வேகமாக எப்படி வந்து வந்திருக்கிறான்? இங்கே எப்படி வேகமாக வந்தான்? அப்படியே நின்றுட்டானா? இங்கே எப்படி வேகமாக வந்தான்? அப்படியே நிற்கிறானா? என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே போய் இன்னொரு ஐ வைக்கணும், இதுக்கு மேலே போய் இன்னொரு ஐ வைக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்? அந்த ஐயே தாண்ட முடியல. அப்போ என்ன அர்த்தம்? கீழே வந்து லோ வந்து வைக்கவே இல்லை. புதுசாக வந்து கீழே லோ வச்சா தானே கீழே போவான். ப்ரீவியஸ் லோக்கே வரமாட்டான், அப்படியே மேலே வர்றான். ஆனால் பிரச்சனை என்னென்னா இதுக்கு மேலே போக மாட்டான். இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை பையர்ஸ். அப்போ என்ன ஆகுது? மொத்தமாக கீழே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிடுறான். சரிஞ்சா கூட இந்த பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா, அதோடு நின்றுட்டான். ஸோ உங்களால் வந்து ரொம்ப அறுதிட்டு வந்து சொல்ல முடியும் இந்த அளவுக்கு தான் வரும் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும். சில நேரங்களில் மிஸ் ஆகலாம், சில நேரங்களில் நீ உங்களுடைய கணிப்பு கண்டிப்பாக பொய்யாகும். அந்த பொய்யாற நேரத்தில் எப்படி நீங்கள் வெளியில் வர போகிறீங்க, அங்கே தான் இருக்குது விஷயமே. ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் வந்து அங்கே தான் இருக்குது. நீங்கள் தோக்கறீங்க அப்படின்னு உங்கள் மனசை வந்து ஏற்றுக்காது. மூளை வந்து சொல்லும், அடே தம்பி இது கீழே போகிற மாதிரி இருக்குது, ப்ரீவியஸ் லோக்கு கீழே போயிடுச்சு, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம், கண்டிப்பாக பிரேக் ஆகிடும், மேலே போகலை அப்படின்னு உங்கள் மூளை வந்து சொல்லும். ஆனால் மனசு வந்து கேட்க தயாராக இருக்காது. இது இவ்வளோ தூரம் வந்துட்டான், இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான், பிரேக் ஆகி மேலே போயிடுவான் அப்படின்னு. ஏற்கனவே வந்துட்டானே இவ்வளோ தூரம், இன்னும் மேலே போவான், இன்னும் மேலே போவான். போவானோ என்னமோ, ஆனால் புல் பேக் வந்துட்டு தான் போவான். சரியா? சரி, ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் நிஃப்டியில் என்ன பார்த்தீங்களோ அதே தான், ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து காமிச்சிட்டு இருக்குது ப்ரைஸு. அந்த ரிஜெக்ஷனை நீங்கள் நிஃப்டியை எப்படி வந்து ட்ரேட் பண்ணலான்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரியே நீங்கள் இதையும் வந்து ட்ரேட் பண்ணியிருந்துடலாம். ஸோ பெருசாக வந்து கீழே விழுந்த மார்க்கெட்டு இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தது. அதுலேருந்து வந்து மேலே வந்துருக்குது, இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு. எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் லோவை கட் பண்ணலான்னா அவன் மேலே தான் போவான், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் தான் லோ வந்தது, அடுத்த லோ இங்கே வரைக்கும் வந்துருக்குது. ஒருவேளை இந்த லெவலை வந்து கட் பண்ணி மேலே போனான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹை வரைக்கும் போனான்னா இன்னொரு ஹை வந்து வைக்கிறான்னா வச்சுட்டு கீழே லோ வரும்போது எங்கே வருவான்? இங்கே வரைக்கும் வரணும், வந்துட்டு இங்கிருந்தே மேலே இப்படி வந்து போகணும். போனால் தான் அடுத்த லெவல் போவான். போக முடியாமல் திணறினானா என்ன பண்ணுவான்? மறுபடியும் வந்து கீழே விழுந்துடும். அதே சமயத்தில் மிட் கேப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிட் கேப்பும் வந்து டோட்டல் கண்ட்ரோல் செல்லர்ஸ் முயற்சிலாம் பண்ணுறாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஹை இருக்குது, இந்த ஹைக்கு வந்து போகிறதுக்கான முயற்சி வந்து இங்கே வந்து நடந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு? கீழே மறுபடியும் வந்து பிரேக் பண்ணி வந்துட்டான். இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? இப்போ திரும்ப வந்து இதுதான் ஹை. அப்போ அந்த ஹைக்கு வந்து வரணும், கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல, கீழே வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு 4 தடவை வந்து கீழே புது லோ வச்சுட்டு கீழே வந்தது. இப்போ என்ன பண்ணிடுது? இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 6-7 நாளாக வந்து என்ன நடந்தது? செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இருந்ததா? இன்னைக்கு தான் இது நடந்திருக்கு. கொஞ்சம் வந்து பையர்ஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல அப்படி தான் அப்பர் ஹேண்ட் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அப்போ இது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ இது என்ன நடக்கும்? சின்னதாக புல் பேக் வந்தாலும் வந்து மறுபடியும் வந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு. சின்னதாக புல் பேக் வந்தாலும் மறுபடியும் இங்கே இங்கே என்ன நடந்ததோ அது திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கான அச்சாரம் வந்து போட்ட மாதிரி தான் அது வந்து தெரியுது. என்ன நடக்குதுன்னு வந்து பார்ப்போம். அதே சமயத்தில் நீங்கள் 5 மினிட்ஸில் போய் இன்னும் இதுக்கான ட்ரேடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. மிட் கேப் வந்து ஒரு ஃபால் ஆச்சு, சின்னதாக ஒரு பையிங் ப்ரெஷரு.
அடுத்த 2வது பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருந்தது. இந்த 2வது பையிங் ப்ரெஷர் கேண்டல்லேருந்து அவன் வந்து மேலே எங்கே போயிட்டான், இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஃபஸ்ட் டைம் போகும்போது எது வரைக்கும் போய் கட் பண்ணணும், இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். ஆனால் போகலை. போகாமல் என்ன பண்ணிட்டான், கீழே வந்துட்டான். இங்கே ஐ இருக்குது, அடுத்த ஐ இங்கே இருக்குது, அடுத்த ஐ இங்கே இருக்குது, கீழே வந்தான். அடுத்த ஐ இங்கே தான் இருக்குது. கீழே இங்கேருந்து புஷ் பண்ணும்போது இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சுது. திரும்பவும் கீழே வரும்போது இந்த லெவலை அவன் கட் பண்ண முடியல. மறுபடியும் புஷ் பண்ணும்போது இவ்வளோ தூரம் போனான். மறுபடியும் கீழே வர முடியாமல் புஷ் பண்ணும்போது இவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு. மறுபடியும் கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே முடியல. அப்போது ஒரே அடியாக வந்து மேலே போயிட்டான். எப்படி போயிருக்கிறான், அடுத்து ஹை பண்ணிட்டு போயிருக்கிறான். இந்த ஹைக்கு மேலே ஹை பண்ணல. ஆனால் அது வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அழகாக வந்து மேலே போயிருக்கு. இது எல்லாமே வந்து இது வந்து பூ மாலைன்னு ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்திருப்போம். அந்த கான்செப்ட் பிரகாரம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து போயிருக்குது ப்ரைஸு. நேற்றுக்கு கூட அதுதான் நடந்தது. நேற்றுக்கும் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு தான் வந்துருக்குது ப்ரைஸ். வந்துட்டு அங்கேருந்து எங்கே போயிருக்குது, மேலே இந்த லெவலுக்கே போயிருக்குது. எப்படி கீழே வந்துருக்குறான், இங்கே படிக்கட்டில் இறங்கி தான் கீழே வந்துருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட நான் இப்போ தான் சொன்னேன், அது குட்டி குட்டியாக கீழே வந்துருக்கு. ஒரே ஆறுதல் பரிசு என்னென்னா இதுக்கு கீழே போகலைன்னா என்ன பண்ணுவான், நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுக்க வேண்டியதான். கீழே போய் க்ளோஸ் இப்படி வச்சா என்ன பண்ணுவீங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துடுவீங்க. சரியா? நிஃப்டி ஃபின் சர்வீஸ் என்ன பண்ணுறான், இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறான். இந்த லெவலுக்கு வந்தாலே மேலே போகிறான், இந்த லெவலுக்கு வர்றான் மேலே போகிறான், இந்த லெவலுக்கு வர்றான் மேலே போகிறான், இந்த லெவல்லேருந்து மேலே போயிருக்குது. இந்த லெவலுக்கு ரொம்ப அருகாமையிலேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான முயற்சியில் மறுபடியும் ஈடுபட்டுருக்கிறான். இந்த ஹைக்கு மேலே போச்சு ப்ரைஸு. இந்த லெவல் வரைக்குமே போயிருந்துருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் அங்கே வரைக்கும் போகாமல் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்தே ரிவர்சல் ஆகி கீழே வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான், ஒரு நல்ல ஃபாலு புல் பேக், போக முடியல, நல்ல ஃபாலு புல் பேக்கு, அங்கேயே போயிட்டான். ஆனால் போயிடுவான் பையர்ஸ் வந்து அப்புறம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த 1 மணி நேரத்துலேயே வந்து கீழே வந்துருச்சு. இன்னொரு புதுலோ வந்தானா என்ன பண்ணுவான், இன்னொரு புதுலோ வைப்பான், அவ்வளோதான். இப்போ மேலே போயிருக்கிறான், திரும்ப கீழே வந்தானா என்ன பண்ணுவான், இன்னொரு புதுலோ வைப்பான். கீழே வந்தா திரும்பிட்டானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பிட்டான், மறுபடியும் வந்து திரும்பிட்டான். அப்போ இது உடனே என்ன ஃபார்ம் ஆகும், ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். உடனே அந்த பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போது இந்த மாதிரி வந்து மேலே கீழே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், கீழே வந்து போக மாட்டான். கீழே போகாமல் இப்படியே நின்றுட்டு இருந்தான்னா மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? புதுசாக லோ வந்து வைக்க மாட்டான், வைக்காமல் இப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். லோ வைக்கிற மாதிரி இப்படி பயமுறுத்துவான், இப்படி போயிட்டு உள்ளே போய் க்ளோஸ் வச்சுப்பான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது நடந்தால் மேலே பிரேக் ஆகி போயிடும். சரிங்களா? சரி, ஓகே. 5 மினிட்ஸில் போய் இதையும் பார்த்துருவோமா? ஒரே ஒரு செகண்ட் வந்து இதில் கூட என்ன நடந்துருக்குது, ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு ரொம்ப அருகாமையில் சின்னதாக ஒரு பையிங் ட்ரை பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்து விழுந்துருக்கு. 2வது பையை வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த குட்டியாக பை இருக்குல்ல, இந்த லெவல்லேருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் 3வது பைக்கே வந்துருச்சு. 2வது பையே எப்போவுமே வந்து சக்ஸஸ் ஆகணும். இந்த லெவலுக்கு மேலே அப்படியே வந்து போயிடும். ஆனால் என்ன பண்ணிடுறான், 3வது. ஏன் இது நடந்துருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முடியுமா? எப்படி முடியும்? இப்படி தான் லைனை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. நான் லைனை போட்டேன் ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. நம்ம பேட்டர்ன் ஆச்சே இது. இப்போ தானே சொன்னார், வீடியோட ஆரம்பத்திலே சொன்னார் பேங்க் நிஃப்டியில். அதே தான் ஃபின் நிஃப்டிலையும் வந்து நடந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து தயங்கவே கூடாது. கனெக்ட் பண்ண தயங்க தான் இந்த பிரச்சனைலாம் வரும். சரியா? ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து ட்ரேடிங்கை வந்து ரொம்ப நிதானமாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த நிதானமாக ஹேண்டில் பண்ண கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எக்கச்சக்கமாகிட்டே போகும். அதனால் ரொம்ப நிதானமாக நீங்கள் பயிற்சியை வந்து மேற்கொள்வீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் என்னோட பொறுமையாக இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.